So, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு DIY photo shoot. டாடா! ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ரெடி? நம்ம பாட்டுக்கு அப்படியே கையில இப்படி லைட்டா மறைச்சு வச்சிட்டு ரெடி வணக்கம், this is Peta. Welcome back to our channel Rural Diary. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஷுவல் சண்டே மார்னிங் தான் கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி இருந்துச்சு டே. பட் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கலாம் அப்படின்னு ஒரு சில பிளான்ஸ்லாம் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி குவிக்கா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வியனுக்கு வந்து வீட் நூடுல்ஸ் செஞ்சிருந்தாங்களா அம்மா முறுக்கு பிழியறதுல, அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அம்மா கிட்ட கேட்டு இன்னைக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். 2 cups வீட் ஃபிளவர் எடுத்துக்கோங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமா ஆயில் லைக் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோ மாவு பிசைஞ்சதும் இது மேல நல்லா ஆயில் ஸ்ப்ரெட்டடா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் சைட்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஒரு 15-20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இந்த முறுக்கு பிழியறதுல தான் இன்னைக்கு நூடுல்ஸ் ரெடி ஆக போகுது. கொஞ்சமாக இதில் மாவு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே சின்ன அச்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப திக்காக வரும். நீங்கள் சின்ன அச்சு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்த உடனே இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக லாங்காக வந்துருச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பப்போ. வியன் ஒருத்தருக்காக அப்படிங்கிற போது பெருசா கஷ்டம் இல்லாம செஞ்சிடலாம். இல்லைன்னா இந்த முறுக்கு பிழியறதை யூஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நேரம்லாம் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. குழஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். நான் அன்னைக்கு வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது லைட்டாக வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உடனே தண்ணி எல்லாம் வடி கட்டிட்டு இந்த மாதிரி கோல்டு வாட்டர், அதாவது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து வியன்காக அப்படிங்கறனால ரொம்ப பிளெயினா செய்யறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது உங்களோட நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணீங்க அப்படின்னாலே முடிஞ்சுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா சுட சுட சாப்பிடும் போது டேஸ்ட்லாம் பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் லைட்டாக வந்து ஒரு குழஞ்ச ஃபீல் கிடைச்சிது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி சொன்னல டே கொஞ்சம் போரிங்காக இருக்குது, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு சொல்லி ஒரு DIY ஃபோட்டோஷூட் வந்து பிளான் பண்ண. அதுக்கு அவுட்ஃபிட் தான் தேடிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே 3 பேருக்குமே ஒயிட் தான். ஸோ நான் முன்னாடியெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. திடீர்னு தோணுச்சு ஒயிட் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படிங்கிறனால எனக்கும் கார்த்திக்கும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. வியனுக்கு ஒயிட் இல்லையே அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக என்னை மீட் பண்ணி வியனுக்காக 2 ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டு போறோம் அவருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு DIY ஃபோட்டோ ஷூட். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் ஐக்கியா ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், ஃபோட்டோ லெட்ஜ் வச்சு செட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா இருக்குமே, நம்மளே ட்ரை பண்ணலாம். தெரியல எப்படி வரும்னு, பட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஐடியா ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து நான் ரொம்ப இயர்ஸ் பேக், ஐ திங்க் 5 years பேக் அண்ட் ரொம்ப இயர்ஸ் பேக், ஒரு 5 years பேக் நினைக்கிறேன், அந்த கோவிட் டைம்லலாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்லேயே ஒரு DIY ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ மிஸ் தோஸ் திங்ஸ். அதனால இன்னைக்கு வந்து சும்மா ஒரு DIY சிம்பிள் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நாங்கள் ஆல்ரெடி கப்புள் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம், வியனோட பேபி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நான் முடிஞ்சா கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு குயிக்காக வந்து ஒரு ஃபேமிலி போர்ட்ரைட் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். So all of us in white, probably எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. Ta-da!
பண்ண ஆரம்பிக்கலாமா? நாட் தட் ஷூட். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த மாதிரி நிறைய வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதில் இருக்க போசஸ் தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த அளவுக்கு ரிசல்ட் வருமானு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ளோஸராக வந்தால் ஃபைன். அண்ட் இங்கே பாருங்க, இது வந்து சம்திங் பிலோ 200 தான். நான் அமேசானில் வாங்கினேன். பிக்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைமர் செட் பண்ணி வச்சுட்டு வந்து கிளிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ மொபைலில் செட் பண்ணிவிட்டு வந்து இதை யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபோனை செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே கையில் இப்படி லைட்டாக மறைச்சி வச்சுட்டு அப்படியே பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் சேட் பார்ட் என்னென்னா, நான் பிக்சர்ஸ் சூப்பராக வரணும்னா DSLR தான் யூஸ் பண்ணுவேன். இதை DSLRக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் DSLR கேமராக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் இருக்குது, விச் காஸ்ட் அரவுண்ட் 7000. பரவாயில்ல, மொபைலில் எப்பயாவது ஃபோட்டோ எடுக்கணும்னா யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சேன். பார்ப்போம் எனக்கு யூஸ் ஆகுமா தெரியல. எஸ், shall we go? ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து DSLR தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லென்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். குட்டியாக தான் இருக்கும், பட் அது பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நான் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட கேமரா டீட்டெயில்ஸ்லாம் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எங்கே கிளம்பிட்டீங்க பேக் எடுத்துட்டு? நீ எங்கே போகிற? ஸ்கூலா? லீவ். உங்கள் கையை எப்படி பண்ணுவோம்? டாடி நீ சிரி. நீ அங்கே பாரு. ரெடி அங்கே பாரு. சிரிக்கணும், ஓகேவியா? ஓகே பாப்பு, இப்படி சிரிக்கணும், ஓகேவா? ரெடி பேபி? ஏன் ரெடி ரெடி ரெடி? அவருக்கு ஏதோ ரெடி 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 ரெடி. நீ மேலே ரெஸ்ட் பண்ணிக்கோ. சிரி. சூப்பரா? ஏய் நீ சிரிக்கவே இல்ல பேபி. ஏன்னா சிரிச்சா நீ நல்லா. நீ லைட்டா ரெடி? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அம்மா பாரு, லைட் பாரு, லைட் பாரு. சிரிங்க. சிரி. அம்மா பாரு பியா. அப்பா சிரிக்கணும். சிரி. ஏய் சூப்பர். ஸோ கார்த்திக் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணி லாஸ்ட் ரைடுன்னு சொன்னாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்க டீ ஷாப்க்கு வந்திருந்தோம். எங்களோட ராயல் என்ஃபீல்டில் லாஸ்ட் ரைடு. கார்த்திக் வந்து பாஸ்ட் 10 இயர்ஸாக வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக் வேறு. என்னாச்சுன்னா கோவிட் டைமில் வந்து வண்டி நிற்க வச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சு. மறுபடியும் ரெடி பண்ணாங்க, மறுபடியும் நிற்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், சென்னை போயிட்டோம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வந்து மோஸ்ட்டாக இங்கே ரெய்னி டேஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பைக்கில் போக மாட்டாங்க, காரில் போவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தனால பைக் அப்படியே வந்து ஸ்பாயில் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கும் போதே அதை மறுபடியும் ரெடி பண்ணி நம்ம வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு லாஸ்டா ஓட்டி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பாருங்க நீங்களே அதை. ரெடி? முதல் வண்டியை நிமித்தி வை. உட்காரு ஃபர்ஸ்ட். தல்ல தல்லு தல்லு வந்து பள்ளத்துல இறக்கிட்டு இப்படி பண்றீங்க. அப்பா ஓகே ஓகே. எது பிரேக்? டோ கிளட்ச் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியர். கியர் எங்க இருக்கு? அதுதான் 1 down 4 up. அப்படின்னா இந்த சைடு ஃப்ரண்ட் அது ஃபர்ஸ்ட் கியர், மீதிலாம் பின்னாடி அமுக்கணும். அமுக்கிட்டே இரு. ஃபர்ஸ்ட் கியர்ல போ. திரும்ப மாட்டீங்க. ஐயோ செம்ம வெயிட்ப்பா, எனக்கு சாய்க்க கூட பயமா இருக்கு. பை பை சொல்லிடலாமா பைக்குக்கு? ஏன் பேபி அழுறீங்க? ஏன் அழுற பேபி? பேபி டோன்ட் கிரை. ஃபீலிங் அத்தண்டா. குட் பைக். என்ன நம்ம ஊர் சுத்தினதெல்லாம் ஞாபகம் வருதா? இவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரோட்லலாம் ஓட்ட மாட்டாங்க. அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவரில் தான் ஸ்டார்டிங். அதுவும் டபுள்ஸ்.
ஆமாம், இவங்களை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பெங்களூர் வரேன். கார்த்திக் வந்து என்னை நம்பி அவங்க பைக்கை கொடுத்து ஓட்ட சொன்னாங்க. அப்போல்லாம் நான் நல்லா ஓட்டுவேன், எவ்வளோ 3rd கியர்லாம் போட்டு நல்லாவே ஓட்டினேன். இப்போ சுத்தமாக டச் இல்லை. 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஓட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு இல்லை? ஐயோ போதும் போகலாம். ஏ நம்மளோட பிக்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஏன் நாங்கள் பார் செமையா இருக்கு. ஏன் எப்படி இருக்காது? செமையா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட்னால ஆக்சுவலா இந்த பிக்சர் எடுக்கும் போதே மைண்ட்ல இருந்துச்சு, இதுதான் நம்ம பெரிய ஃப்ரேம்க்கு வந்து வைக்கிறோம் இந்த ஃப்ரேம்க்கு அப்படின்னு. இதுல என்ன ஆச்சுன்னா ஒரு ஷாட்ல ஒருத்தர் பிளர் ஆயிருக்கும். கடைசியில நான் பிளர் ஆயிருக்க ஷாட் தான் 2 பேரும் அழகா சிரிச்சிருக்காங்க. அதனால இதான் சூஸ் பண்ணோம். ஐ திங்க் ரொம்ப மோசமா தெரியல. வாட் யூ திங்க்? டக்குன்னு பார்த்தா எதுவும் சொல்ல மாட்டோம், ஒத்து பார்த்தா நான் பிளர்ரா இருக்கிறது கொஞ்சம் தெரியுது. எல்லாம் செட் பண்ணிட்டு பின்னாடி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு வெயிட் பண்ண முடியல, செம்மையா தூக்கம் வருது. நான் இதை வச்சு பார்த்துட்டு நம்ம தூங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? ஸோ பர்பஸாக தான் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஹாலில் இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷ்ல இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரேம்ஸே கோல்டுனால நான் வந்து அவங்கள கோல்டன் ஃபில்டர் போட்டு அந்த பிக்சர்ஸை கொடுக்க சொன்னேன். இந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும்னு நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணும் போதே யோசிச்சது. ஸோ எப்படி நான் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணேன் அப்படிங்கிறத வேணா நான் எண்ட்ல சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம்ல இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு அங்கே செட் பண்ணி பார்ப்போம் எப்படி. ரெடியா? ரெடியா? சோ இத வந்து நம்ம இப்போ பிக்சர் ஃப்ரேம்ஸ் இங்க செட் பண்ண போறோம். Are you ready guys? ஸோ பிக்சர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னவோ தெரியல, இது திடீர்னு முடிவு பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் தான். பல நாள் பிளான் பண்ணி செய்கிற விஷயம் கூட ஒர்க் ஆகிறது இல்லை சம்டைம்ஸ். பட் இந்த மாதிரி செய்கிறது வந்து சூப்பராக வந்ததில் வந்து பயங்கர ஹாப்பி. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஐக்கியா ஃப்ரேம்ஸ் தான். எனக்கு பர்டிகுலராக அவங்களோட ஃப்ரேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். ஹோப் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஃபோட்டோஷூட் ஐடியாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக்சர். இதை வந்து இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்க்கு வந்து மாற்றிருக்கோம். இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் குவிக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிக்ஸ்ஆர்ட் அப்படிங்கிற ஆப் தான். இதில் தான் நான் மோஸ்ட்டாக தம்ப்நெயில் கூட எடிட் பண்ணுவேன். ஸோ அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட சைஸ் எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் எடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத இடத்தெல்லாம் க்ராப் அவுட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து ஃபில்டர் ஆட் பண்ண போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்ல, நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் இன்னைக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். BMW இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். பிக்சர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப க்ராப்டாக தான் இருக்குது. பட் ஃப்ரேமில் வைக்கும் போது சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நான் மாற்ற போகிறேன். பேக்ரவுண்ட் கலர் அதில் வந்து பர்டிகுலராக இங்கே இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் பிக்சரோட எண்டுக்கு அந்த ஸ்கேனர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அங்கே என்ன கலர் இருக்கோ அதே பேக்ரவுண்ட் கலரும் வந்துடும். ஸோ பிக்சர் வந்து மர்ஜ் ஆகிடும் பேக்ரவுண்டோட. அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எரேஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே. அதை வச்சு நான் வந்து இந்த லைன்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தெரியறதெல்லாம் வந்து எடுத்துகிட போகிறேன். அண்ட் இதோட பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் வந்து லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த பிக்சர் இப்படி ஆயிடும்.